ஹாய் காத்தால குட்டி விளாக் பார்த்துடலாமா? நேற்று ஈரோட்டில் செம்ம மழைங்க. காலையில் கிளைமேட் சூப்பராக இருந்தது. ஒரு ஹாஃப் அன் ஹவர் வாக்கிங்கை போட்டு வந்து என்னோட குக்கிங் வேறு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மெனு முந்தா நாளே பிளான் பண்ணிட்டேன். சாதம், முள்ளங்கி சாம்பார், கோவக்காய் வறுவல், பாயில்ட் எக். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கண்டிப்பாக வெண்பொங்கல் தான். சாம்பார் வச்சுருக்கேன் இல்லையா? ஸோ கொஞ்ச நாளாக இட்லியே தான் செஞ்சுருந்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து பொங்கலோட கிரேவிங்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது. நெய் முந்திரி பருப்பெல்லாம் நல்லா தூக்கலாக போட்டு கொலைய செஞ்சு சாம்பாரை ஊற்றி மிதக்க மிதக்க சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிட்டுட்டு நான் தூங்கிடுவேன். பசங்க தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு ஃபஸ்ட் பீரியட் தூங்காமல் இருந்தாங்கன்னா சரி, ஈவினிங் வந்தால் தான் கதை கதையாக சொல்லுவாங்க. அது மட்டும் கிடையாது, நைட்டு வந்து பசங்களுக்கு நட்ஸ் ஊற வைக்க மறந்துட்டேன். அதனால பூஸ்ட்டு தான் வந்து கலந்து கொடுத்தேன். காலையில் ஏதாவது ஒரு ட்ரிங்க் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன். கண்டிப்பாக நம்ம வேறு ஏதாவது கொடுக்கலாம். நான் ஏன் பூஸ்ட் கொடுக்குறேன்னா, ஆல்ரெடி அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தின்னு வச்சு திணிக்கிறதுனால என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்சதை கொடுக்கலாம், தப்பு கிடையாது. பட் டெய்லியும் கொடுக்கறது கிடையாது. எனக்கு என்னைக்காவது டயர்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் வச்சுப்பேன். அது மட்டும் கிடையாது, என்னோட ஃப்ரிட்ஜில் எப்போவுமே வந்து பால், பிரெட்டு, முட்டை, இது மூணும் டிஃபால்ட் ஆப்ஷன்ஸ் எப்போவுமே இருக்கும். ஏன்னா டக்குன்னு பசிக்குது, இல்லை ஏதாவது கிரேவிங்ஸ் இருக்குது, வீட்டில் எதுவுமே இல்லைனாலும் கண்டிப்பாக இது நம்மளுக்கு கை கொடுக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ஏதாவது ஐடியா வச்சுருப்பீங்க. ஃப்ரிட்ஜில் வந்து டிஃபால்ட் ஆப்ஷன்ஸ், ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸும் வச்சுருப்பீங்க. உங்களுக்கும் ஏதாவது ஐடியா தெரிஞ்சதுன்னா எனக்கு சொல்லுங்களேன், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மாற்றி மாற்றி ஷேர் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான vlogல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.